இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாளிலே நாம் எடுக்கப் போகின்ற அந்த தேவ செய்தியை ஆசீர்வதித்து வந்திருக்கின்ற உங்களையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே நாம் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் கூட துணை இருந்து தூக்கும் முடிவும் எந்த மின்தடை இல்லாதபடிக்கு வேறு எந்த தடை இல்லாதபடிக்கு இந்த தேவ செய்தியை எடுத்து முடிக்க கிருபை தாருமாப்பா. சோத்திருக்க ராஜா, நன்றி தகப்பனே, சோத்திரம்ப்பா. நன்றி 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 அப்பா, நன்றியோர்கள் துதிக்கிறோமாப்பா. இன்றைய தினத்தில் இயேசுவின் வருகை அடையாளங்கள் என்ற அந்த தலைப்பை வைத்து நாங்கள் எடுக்க இருக்கிறோம். இதில் தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. சோத்திருக்கிறேன் ராஜா, நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோமோ. சோத்திருக்கிறேன். ஒரு சிறு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா, சோத்திருக்கிற ராஜா. இதோ இந்த நல்ல நாளுக்காக மக்கள் கோடா கோடி சோத்திரம்ப்பா. நாங்கள் எடுக்க போகின்ற இந்த தேவ செய்திகளை ஆசீர்வதி ராஜா. வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதி ராஜா. இதை பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பிருக்கிற ராஜா. எந்த தீமைகள் இல்லாதபடிக்கு தூக்கம் முடிவும் நீரை கொண்டு வழிநடத்த வேண்டாம் ராஜா. நாங்கள் பாடுகின்ற பாடல்களும் நாங்கள் செய்கின்ற ஜபங்களையும் நாங்கள் எடுக்கின்ற தேவ செய்திகளும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டார். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் வருகை அடையாளங்கள் அந்த தேவ செய்தி என்னவென்றால், மத்தியில் கூறப்பட்டிருக்கு. அதிகாரம் 25 1-13 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா, அப்பொழுது பரலோகராஜன் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்படியாக இதில் என்னவென்றால், 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். புத்தியுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திரத்தில் கொள்ள முடியும், பரலோகத்திற்கும் போக முடியும், தேவனோடு நாம் இருக்க முடியும். புத்தி இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் இழந்து தவிக்க வேண்டியதே தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் இதை பற்றி நாம் ஒரு ஆசீர்வாதமான பாடல்களை நாம் பாடப்போகிறோம். நாம் புத்தியுள்ள பிள்ளைகளாக நாம் ஆசீர்வதித்து கொண்டு பரலோகத்திற்கும் செல்லவும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கவும் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணுவே, பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக
அடுத்தபடியாக நாம் தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். அந்த பாடலை நாம் ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரலோகத்திற்கும் செல்ல இந்த தேவ செய்தி நமக்கு உதவுகின்றது. மத்தேயு அதிகாரம் 25 1-13 வரைக்கும் பார்த்தோம்னா, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய்களில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று தீவெட்டிகளை அணைந்து போகிறதே என்றார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? புத்தியுள்ளவர்களாக எந்த வேலைகள் செய்தாலும் நம்ம ஆண்டவருக்கு உகந்தபடியாகவும் நம்ம எல்லாவற்றிலும் உஷாராகவும் பரலோகத்திற்கு செல்லவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நாம் புத்தியுள்ளவர்களாக நடந்து கொண்டால்தான் தேவனிடத்தில் நாம் சேர முடியும், தேவனிடத்தில் நாம் இருக்க முடியும், பரலோகத்திற்கு செல்ல முடியும். புத்தி இல்லாதவர்களாக நாம் செய்தால், நாம் புத்தி இல்லாத பெண்களாக எப்படி தவிக்க விட்டார்களோ அதே போல் நாமும் தவிக்க விட்டு கஷ்டப்படுவோம். புத்தி இல்லாதவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுகிறார் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அந்த கல்யாண வீடு என்ன? பரலோகம். மணவாளன் ஏசப்பா. அவரிடத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு, பரலோகத்திற்கு பிரவேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பெண்களோ 5 பெண்களோ புத்தியுள்ளவர்களாக கூட எண்ணெயை கொண்டு போனார்கள். புத்தியில்லாத பெண்கள் கூடைய எண்ணெயை கொண்டு போகவில்லை. ஆகையால் பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாழிகையாவது நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த வசனம் என்ன நமக்கு கூற இருக்கிறதுனாக்கா, நம்ம மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நம்மளுக்கு தெரியாது. ஆகையால நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? விழித்திருக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், நன்மை செய்யணும். எல்லாவற்றிலும் நம்ம புத்தியுள்ளவர்களாக நடந்து கொண்டால் நமக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். அது மட்டுமில்லை, பரலோக ராஜ்யம் ஏசப்பா கூட நம்மளுக்கு இருப்பதற்கு ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துவார். 2வது படியாக ஒரு பாடலை பாடுவோம். நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவர் என்ற அந்த பாடலை பாடுவோம். நம்ம கூட எல்லாருமே இருப்பாங்க. கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு எல்லாருமே போயிடுவாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் நம்ம கூட இருப்பார் என்பது இந்த பாடல் நம்மளுக்கு தெரிவிக்கிறது. இந்த பாடலை நாம் பாடுவோம். போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, நன் கரங்களினாலே இன்னும் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, நன் கரங்களினாலே இன்னும் கண்ணீர் துடைத்தவரே.
அலட்சியமாயிட்டே போவார்கள். அன்பாயிருப்பேன் என்றே சொல்வார்கள், அலட்சியமாயிட்டே போவார்கள். அன்பு தருபவரும் நீதனையா, அன்பு தருபவரும் நீதனையா, உமையன்று எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, உன்னன் கரங்களினாலே என்னை கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, உன்னன் கரங்களினாலே என்னை கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீதனையா, வெறுக்காத தெய்வம் நீதனையா. உமையன்று எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என்னை கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்றே சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டே போவார்கள். உதவி செய்வேன் என்றே சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டே போவார்கள். உதவி செய்பவரும் நீதனையா, உதவி செய்பவரும் நீதனையா. உமையன்று எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, நான் கரங்களினாலே என்னை கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, நான் கரங்களினாலே என்னை கண்ணீர் துடைத்தவரே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-14 வரை பார்ப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்தூரிக்கு போகும், பூமியிலுள்ள அதிலுள்ள கிரைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறத இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கம் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் பாடலாக ஒரு பாடலை நாம் தியானிப்போம். அன்பு கூறுவோம் என்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாள் இப்பொழுது நடக்கின்ற இந்த நிலைமை பார்த்தால் வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூமிக்கு பூதங்கள் வெந்தூரிக்கு போகும்,
பூமியும் அதில் உள்ள கிளைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தவும் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் எப்படி நம்மளுக்கு கிடைக்கிறதா? சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். ஆனால் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கின்ற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படிக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதே ஒரு பாடலாக நாம் இன்றைக்கு பாடுவோம். அன்பு கூறுவோம் நாம் தேவனாகிய கர்த்தரில், அவரே நாம் தேவன் என்றென்றும் அவரில் வாழ்ந்திட. அன்பு கூறுவோம் நாம் தேவனாகிய கர்த்தரில், அவரே நாம் தேவன் என்றென்றும் அவரில் வாழ்ந்திட. இயேசு மகராஜன் வருகிறார், அவர் வருகையில் சந்தேக ஆயத்தமாவோமா? நம் இயேசு மகராஜன் வருகிறார், அவர் வருகையில் சந்தேக ஆயத்தமாவோமா? போல் அவர் வருகை தீவிரமாய் மிக நெருங்கிடுதே. ஆயத்தமில்லாவனையினுள்ளோ அழுது புலம்பி கதறுவரே. திருடனை போல் அவர் வருகை தீவிரமாய் மிக நெருங்கிடுதே. ஆயத்தமில்லாவனையினுள்ளோ அழுது புலம்பி கதறுவர். அமேசு மகராஜன் சீக்கிரம் வருகிறார், அவர் வருகையை சந்தே ஆயத்தமாவோமா? நம் இயேசு மகராஜன் சீக்கிரம் வருகிறார், அவர் வருகையை சந்தேக ஆயத்தமாவோமா? இயேசுவிடம் பறந்திடுவோம். இவ்வுலக வாழ்வை முடித்து பரலோக வாசல் சேர்ந்திடுவோம். அந்த நாளில் ஆயத்தமான இயேசுவிடம் பறந்திடுவோம். இவ்வுலக வாழ்வை முடித்து பரலோக வாசல் சேர்ந்திடுவோம். நம் இயேசு மகராஜன் சீக்கிரம் வருகிறார், அவர் வருகையை சந்தேக ஆயத்தமாவோமா? நம் இயேசு மகராஜன் சீக்கிரம் வருகிறார், அவர் வருகையை சந்தேக ஆயத்தமாவோமா?
மூன்றாவது வசனமாக நாம் வாசிப்பது மத்தேயு அதிகாரம் 24 35 44 வரை நாம் வாசிப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜனப்பிராயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்போது நடந்தது போல இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மனுஷகுமாரன் காலத்திலும் அங்கங்கே நமக்கு மழை, சுனாமி, பூகம்பம், இப்படியாக எல்லா தீமைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த எது வந்தாலும் எது அனைவரும் வாரி கொண்டு போகணும் இருந்தால் கூட அவங்க எதுவுமே உணராது இருந்தார்கள். அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அந்த காலத்தில் ஒருத்தர் செத்தாவே கூட எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ துக்கப்படுவாங்க. ஊர் முழுவதும் மிகவும் கஷ்டப்படுவார்கள். இப்பொழுது கொத்து கொத்தாக இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. அவர்கள் சந்தோஷ வாழ்க்கையோடு நம்ம உண்டு புசித்தோம் குடித்தோம் இப்படியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. அந்த காலத்தில் எப்படி கஷ்டத்தை உணராதபடிக்கு இருந்தார்களோ அதே போல நோவா காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதே போல இப்பொழுதும் மனுஷகுமாரன் காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள். அப்போது 2 பேர் வயலிலும் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அறைந்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விடுத்திருங்கள். நம்ம என்ன செய்யணும்? அவர் வருது நமக்கு தெரியாது, ஏற்கனவே நான் சொன்னேன். ஆகையால் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை எஜமான் அறிந்திருந்தால் அவன் என்ன செய்வான்? விழித்திருந்து தன் வீட்டையே கண்ணம்பிட ஒட்டுவானா? யாரும் வந்து அவன் வீட்டுக்குள்ள உள்ள வரக்கூடாதபடிக்கு அவன் கண்ணம்பிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். அதற்கு ஒரு பாடலை நாம் பாடுவோம். தேவ நமது அடைக்கலம் பலனமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவ நமது அடைக்கலமும் பலனமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவ நமது அடைக்கலம் பலனமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தடுத்து போய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து போய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வெள்ளை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வெள்ளை ஒடுக்கிறார். தேவ நமது அடைக்கலம் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும்
துணையுமானா. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவனானது அடைக்கலமும் பெறணுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேனிகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேனிகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். மத்திய 24 அதிகாரம் 6-10 வரை பார்த்திருந்தாக்கா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யுத்தங்களின் செய்தியும் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம், கேட்டுன்னு தான் இருக்கிறோம். ஆனாலும் என்ன சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் என்ன வராதான், முடிவு உடனே வராது. லூக்கா 3:4 பார்த்தீங்கன்னா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவை செவ்வையாகும், கரடானவை சமமாகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே மழை விழுந்து எல்லாரும் இறந்துடுறாங்க. வயநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மலையெல்லாம் சரிஞ்சு எல்லாரும் இறந்துட்டாங்க. ஒரு நாள் ராத்திரியில் எல்லாருமே இறந்துட்டாங்கன்ற நான் பார்க்குறோம். இனி அது போல் இன்னும் நிறைய நடக்கும். ஏன்னா இதெல்லாம் அறிகுறி என்னன்னாக்கா, ஏசப்பா வருகிறது அடையாளம் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா அதிகாரம் 3:9 பார்த்தீங்கன்னா, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் வேண்டாம். என்ன சொல்றாரு, கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் என்ன செய்வாராம், ஏசப்பா வெட்டுண்டு அக்னியில போடப்படும். தூற்றுக்குறை யாரிடம் இருக்கிறது? லூக்கா 3:17 தூற்றுக்குறை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களஞ்சியத்தை நன்றாக விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறியோ அவியாத அக்னியில சுட்டெரிப்பார். அவர் என்ன செய்வாரா, தூற்றுக்குறை அவரிடம் இருக்கிறது. அவர் என்ன செய்வாரு, கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், நல்ல பிள்ளைகளை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார். ஆண்டவருக்கு அடிப்படையாக பிள்ளைகளை என்ன செய்வார், பதறியோ அவியாத அக்னியில் அவர் சுட்டெரிப்பார். சங்கீதம் பார்த்தீங்கன்னாக்கா 46:1 கூட, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனார். அதை நாம் ஒரு பாடலாக பாடுவோம். நிறவிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தாழ்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும்.
பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சாமமாகணும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சாமமாகணும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படும், நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினி சுட்டெரிப்பாரே, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினி சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சாமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும், அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். இல்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம்,
கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறா ஆயத்தமாவோ. இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம். பழங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சாமமாகணும். நாம் விருதி ஜபத்தில் தரித்திருப்போம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். மட்டும் நாம் கேட்ட தேவ செய்திகளையும் அந்த பாடல்களையும் கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பார், எடுத்த என்னையும் ஆசீர்வதிப்பார். இது கடைசி காலமாக இருக்கிறது, இயேசுவின் வருகையின் அடையாளங்களாக இருக்கிறது. அதை பற்றி நாம் தியானித்தோம். இன்றைய தினத்தில் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த என் தேவனுக்காக கொடா கொடி நன்றி சோத்திருக்கிறோமாப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோமாப்பா. இந்த வருடத்தின் கடைசியில் நாம் இருக்கிறோம். பிறக்க போகின்ற அந்த புது வருடத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு குறைவு இல்லாதபடிக்கு, எந்த தீமைகள் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வருகின்ற இந்த உபத்திரவங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு வருகிற ராஜா. அதே போல் கடந்த நாட்களில் எப்படி நேரு கண்மணி போல காத்தீரோ, அதே போல் புது வருடத்தையும் நேரு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கொண்டாடி கஞ்சி கேட்கிறோம் அப்பா. இந்த வருகின்ற அந்த கிறிஸ்துமஸ் நாளையும் நேரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒரு குறைவு இல்லாதபடிக்கு நீர் ஆசீர்வதித்து எல்லோரையும் நீர் ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்ளும்படி உண்மை மனதார கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. சோத்திருக்கிற ராஜா. நன்றி தகப்பன. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் எடுக்காத தகப்பன.